ஈரானுக்குள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள் நெருப்பால் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அத்தோடு அவர்கள் சவப்பெட்டிகளில் தங்கள் நாடுகளுக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறது. அமெரிக்கா இப்பொழுது தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஈரான் மீதான தரைவழி தாக்குதல், அதாவது ஹார்முஸ் நீரிணை, அதே போல இன்னும் பிற பகுதிகளை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள் சொல்லியிருக்கிறது. ஈரான் இந்த தகவலை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. தரைவழி தாக்குதலுக்காக வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டால் நாங்கள் பல்லாயிரம் வீரர்களை இதற்காக தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்காகவே பல இளைஞர்கள் இப்பொழுது ஈரானில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஈரானுடைய தரப்பில் இருந்து ஒரு தகவல் வெளியாக இருக்கு. ஆனால் அமெரிக்காவினுடைய தரப்பிலே ராணுவ வீரர்களை போருக்கு தயார்படுத்துவது என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை கொண்டு வந்திருக்கு. அரசாங்க ரீதியிலேயும் இது ஒரு பெரிய அதிருப்தியை கொண்டு வந்திருக்கு. ஆனால் உத்தியோகபூர்வமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலுக்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த விடயத்தில் அமெரிக்காவினுடைய பிரதி அதிபர், அமெரிக்காவினுடைய பதில் ஜனாதிபதி சொல்லுகின்ற போது இந்த போராட்டம் ரொம்ப நாட்களுக்கு, ரொம்ப ஆண்டுகளுக்கு நீடிக்காது. அப்படி நடத்தப்பட்டாலும் ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும். சில குறிப்பிட்ட எல்லைகள் அல்லது குறிக்கோள்கள் எங்களுக்கு இருக்கு. அதை முடித்தவுடன் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஒப்புதல் வழங்கினால் அது எப்படி இருக்க போகிறது என்று சொல்லவில்லை. ஏனென்றால் ஹார்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி 10 நாள் கெடு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 10 நாட்கள் முடிவடைவதற்குள் ஈரான் மீது இப்பொழுது பலத்த தாக்குதல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய தெஹ்ரான் பகுதியிலே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தைகளுக்காக பாகிஸ்தான் ஒரு பக்கம் அழைப்பு விடுத்திருக்கு. இப்போ பல நாட்டினுடைய அரபு நாட்டினுடைய தலைவர்கள் அந்த நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய தலைவர்களும் பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை எப்படி அமையப் போகிறது, ஏதாவது சுமூகமான சாதகமான முடிவுகள் எட்டப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.